Welcome to Veranda Race SSC YouTube channel. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஒரு புக் வாங்க போறோம் அப்படின்னா அந்த புக்கை பத்தி தெரிஞ்சுக்க அந்த புக்குக்கு பின்னாடி நம்ம வந்து அது ஒரு புக்கு பத்தி என்ன இருக்கு அப்படிங்கிறது புக்குக்குள்ள என்ன இருக்கும் அப்படிங்கறத படிச்சு பார்த்து வாங்குவோம். அதே மாதிரி சினாப்சிஸ் அப்படின்னு ஒரு புக்குக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு படிச்சுட்டு தெரிஞ்சுட்டு தான் வாங்குவோம். அது போலவே நம்ம கான்ஸ்டிடியூஷன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை ஃபுல்லா அதுல என்ன கொடுத்துருக்கோ அதை சுருக்கி நமக்கு கொஞ்சம் லைன்ஸ்லேயே ஒரு பேசேஜ்லேயே கொடுக்கறது தான் நம்ம ப்ரியாம்பிள். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இதுதான் ப்ரியாம்பிள். அதாவது கான்ஸ்டிடியூஷன் புக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரியாம்பிள் இருக்கும். ஸோ ப்ரியாம்பிளில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ப்ரியாம்பிள் அதாவது நம்ம கான்ஸ்டிடியூஷனோட சோர்ஸ் என்ன, எதுலேருந்து நம்ம கான்ஸ்டிடியூஷனுக்கு பவர் வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ப்ரியாம்பிளில் ஃபஸ்ட் லைன்லேயே சொல்லியிருப்பாங்க, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு. ஸோ பீப்புள் ஆஃப் இந்தியா மக்கள்கிட்ட தான் நமக்கு பவர் வருது, அதுதான் ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் எப்படி வரலாம், வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் கேட்டால் பீப்புள் தான் சோர்ஸ் ஆஃப் த பவர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஓகே, ஸோ இதில் நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. solemnly resolve to constitute India into sovereign, socialist, secular, democratic republic. ஸோ எதுக்குமே கம்மா போடலை, லைக் இது அதுன்னு இல்லாமல் எல்லாமே ஒரு சேர்ந்த அட்ஜெக்டிவ், சாவரன், சோஷியலிஸ்ட், சாவரனான சோஷியலிஸ்ட். ஸோ இந்த வேர்ட்ஸுக்கெலாம் என்ன அப்படிங்கிற மீனிங் நம்ம நெக்ஸ்ட் போக போக பார்ப்போம். ஸோ சாவரனான சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். ஸோ இது எல்லாமே இந்தியா இருக்கணும். நம்மள்கிட்ட இருக்கிற 448 ஆர்டிகல்ஸில் இந்த 5 அப்ஜெக்டிவ்ஸுமே என்றைக்குமே மாறி இருக்காது. இது மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ எப்போ அண்ட் எப்படி ப்ரியாம்பிள் வந்தது? ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் சொல்லிட்டு பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒன்று பாஸ் பண்ணியிருப்பாரு. December 13, 1946 பாஸ் பண்ணியிருப்பாரு. அதை வந்து Jan 27, 1947 அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட். ஸோ அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்லேருந்து தான் நம்ம ப்ரியாம்பிள் எடுத்திருக்கோம். ஸோ அதில் சில he would have drafted few points. அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து தான் ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் மேக் பண்ணியிருப்போம். அண்ட் ப்ரியாம்பிள் என்னைக்கு அடாப்ட் பண்ணாங்க? November 26, 1949 and came into force on Republic Day, Jan 26, 1950. ஸோ இதில் எந்த டேட்ஸ் வேணாலும் எக்ஸாமில் கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் December 13, 1946 வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்திருக்கும். அதுலேருந்து ப்ரியாம்பிள் வந்து Jan 22, 1947 அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அடாப்ட் பண்ணது November 26, 1949 and came into force on Jan 26, 1950. ஓகே, ஸோ இதை தான் மேஜர் வேர்ட்ஸ் இந்த ப்ரியாம்பிள். ஸோ இதில் என்னென்ன மீனிங்னு டக்குன்னு பார்த்துடலாம். சாவரன்னா இந்தியா வந்து எந்த கண்ட்ரியோட கீழேயும் கிடையாது. நாட் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் எனி அதர் கண்ட்ரி. ஓகே, ஸோ இந்தியா வந்து முழுக்க சுதந்திரமாக நமக்குன்னு ஒரு லாஸ் அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறதுன்னு இண்டிபெண்ட்டாக நம்ம இருப்போம். ஸோ அதனால தான் அது வேர்ட் சாவரன். சோஷியலிஸ்ட் அப்படின்னா பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் எப்படி இருக்கும். ஸோ இந்த சோஷியலிஸ்ட்டுங்கிற கான்செப்ட் வந்துட்டு காந்தியன் அண்ட் நேரு பிரின்சிபல்ஸை வச்சு தான் அவங்க ப்ரியாம்பிளில் சொல்லியிருப்பாங்க. அதாவது மக்களுக்கு வந்து டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல், பாவர்ட்டி இல்லாமல் ஒரு ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணுற மாதிரி கவர்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிற பிரின்சிபல் தான் இந்த சோஷியலிஸ்ட். ஸோ இப்போ இருக்கிற நம்ம எக்கனாமி வந்து பார்த்தா இட்ஸ் அ மிக்ஸ்ட் எக்கானமி, லைக் பப்ளிக்கும் செய்கிறாங்க, ப்ரைவேட்டும் செய்கிறாங்க. ஸோ சோஷியலிஸ்ட் இஸ் அ மேஜர் வேர்ட். செக்யூலர் இஸ் லைக் எந்த ரிலீஜனுக்கும் சப்போர்ட் பண்ணாமல் இதுதான் நம்ம நாட்டோட ரிலீஜன் ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ அதுதான் செக்யூலர். இந்தியாஸ் பாசிட்டிவ்லி செக்யூலர்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ்லி செக்யூலர் அதாவது எல்லா ரிலீஜனுமே இங்கே ஃப்ரீயாக இருக்கலாம். எந்த ரிலீஜனுமே எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாதுங்கிறது கிடையாது. இப்போ நீங்கள் ஃப்ரான்ஸ் போனீங்கன்னா அங்கே வந்துட்டு எந்த ரிலீஜனுமே எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது. பட் இங்கே இந்தியாவில் அப்படி இல்லை. யூ ஹேவ் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், ஃப்ரீடம். இதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே வி ஹாவ் செக்யூலரிசம், பாசிட்டிவ்லி செக்யூலர். தென் டெமோக்ராட்டிக். ஸோ டெமோக்ராட்டிக் பார்க்கும்போது there are 2 types, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். இந்தியா பொறுத்த வரைக்கும் இன்டைரக்ட், அதாவது நம்ம பீப்புளே ஓட் பண்ணி பீப்புளே ஓட் பண்ணி நம்மளோட தலைவர்களை செலக்ட் பண்ணுறதுனா டெமோக்ரஸி. ஸோ நம்மளே எலெக்ட் பண்ணி நம்மளே ரூல் பண்ணிக்கிறோம். ஸோ ரூல் ஆஃப் த பீப்புள், அதுதான் டெமோக்ராட்டிக். ஸோ இன்டைரக்ட் டெமோக்ரஸின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா நம்ம எலெக்ட் பண்ணி செலக்ட் பண்ணுறவங்க அவங்க எலெக்ட் பண்ணி தான் பிரசிடென்ட் ஆகிறாங்க. ஸோ அதனால இட்ஸ் இன்டைரக்ட் எலெக்ஷன். ரிப்பப்ளிக். ஸோ ரிப்பப்ளிக் ஏன் இந்தியா ரிப்பப்ளிக் அப்படின்னா நம்ம எந்த ஒரு வம்ச வழி லீடர்ஸ்னால வந்து வி ஆர் நாட் ரூல். லைக் ஒரு ராஜா, அவங்க ராஜாக்கு ஒரு பையன், அந்த பையன் அப்படி நமக்கு ரூல் பண்ணலை. நம்ம எலெக்ட் பண்ணவர் தான் பிரசிடெண்ட்டாக இருக்காரு. ஸோ அதனால இந்தியா ஹாஸ் ரிப்பப்ளிக். இந்தியா இஸ் ரிப்பப்ளிக் கண்ட்ரி. ஸோ நோ ஹெரிடிட்டி. ஸோ தீஸ் ஆர் தி மேஜர் வேர்ட்ஸ் இன் த ப்ரியாம்பிள். and justice, liberty, equality, fraternity.
இதெல்லாம் வந்து objectives like justice. இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஜஸ்டிஸ் ரீச் ஆகணும், நியாயமாக இருக்கணும், எந்த டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல். ஸோ அதுதான் ஜஸ்டிஸ். லிபர்ட்டி, அவங்களுக்கான ஃப்ரீடம் ஆஃப் தாட்ஸ், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், அதெல்லாம் கொடுக்கறது தான் லிபர்ட்டி. ஈக்குவாலிட்டி, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ரைட் டு ஈக்குவாலிட்டினே ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் இருக்குது. ஸோ எல்லாரும் சரிசமமாக ட்ரீட் பண்ணணும். அண்ட் வைஸ், இப்போது வீக்கர் செக்ஷனாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து அவங்களும் ஈக்குவல் ஸ்டேஜ் கொண்டு வர வைக்கணும். ஸோ ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்குவாலிட்டி போத் ஒர்க்ஸ் டுவர்ட்ஸ் தட். அண்ட் தென் ஃப்ரெட்டர்னிட்டி பொறுத்து எல்லாருமே வந்துட்டு ஒரு பிரதர்ஹுட் மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். இந்தியன்ஸ் தோ வி ஹாவ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ், ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து வந்தாலும் ஒரு அந்த பிரதர்ஹுட் ஜாகிரபிக்கலாகவும் சரி, எமோஷ்னலாகவும் சைக்காலஜிக்கலாகவும் சரி, இந்தியன்ஸுங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கணுங்கிற மாதிரி பிரியாம்பிள்லே சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் திஸ் ஆல்சோ ஷோஸ் ஒன்லி ஒன் சிட்டிசன்ஷிப். யாருக்கும் தமிழ்நாடு ஒரு சிட்டிசன்ஷிப், கேரளா ஒரு சிட்டிசன்ஷிப்னு கிடையாது, எல்லாருக்குமே இந்தியன்கிற ஒரே சிட்டிசன்ஷிப் தான். ஸோ தீஸ் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 2 கொஸ்டின் ரொம்ப முக்கியம். இஸ் ப்ரியாம்பிள் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்? கேன் ப்ரியாம்பிள் பி அமெண்டட்? ஓகே, பிஃபோர் தட், ப்ரியாம்பிள் வந்து முன்னாடி இந்த வருஷத்தில் 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் ஒரு வாட்டி அமெண்ட் ஆகப்பட்டிருக்கு. அப்படி அமெண்ட் ஆகி வந்த வார்த்தைகள் தான் சோஷியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டிங்கிற ஒரு வேர்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ரியாம்பிள் இதுக்கு முன்னாடி அமெண்ட் ஆகப்பட்டிருக்கு. பட் இந்த 2 கேஸில் என்ன சொல்வாங்க? ப்ரியாம்பிள், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் இந்த 2 கேஸை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தீஸ் 2 cases ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். பெருபாரி யூனியன் கேஸ் அண்ட் தென் கேசவானந்த பாரதி கேஸ். ஸோ பெருபாரி யூனியன் கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டிகல் 368ல என்ன சொல்கிறாங்க? கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அப்போ அது கான்ஸ்டிடியூஷனில் ஒரு பார்ட்டாக இருக்கணும். பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டில் என்ன சொல்வாங்கன்னா, ப்ரியாம்பிள் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறாங்க. அப்போது ப்ரியாம்பிளே கான்ஸ்டிடியூஷனோட பார்ட் இல்லாத போது திஸ் ஆர்டிகல் 368 will not apply on to this. ஸோ ப்ரியாம்பிள் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், ப்ரியாம்பிள் cannot be amendedன்னு சொல்கிறாங்க. பட் இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அகெயின் ரிவ்யூ ஆச்சு. எப்போனா கேசவானந்த பாரதி கேஸ் 1973ல. இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரியாம்பிள் எப்படி மற்ற ஆர்டிகல்ஸ்லாம் பாஸ் பண்ணாங்களோ அதே ப்ரொசீஜரில் தான் ப்ரியாம்பிளையும் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது ப்ரியாம்பிள் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறாங்க. ஸோ ப்ரியாம்பிள் இங்கே வந்து இட் பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். அப்போ ப்ரியாம்பிள் பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனாக இருக்கும்போது ஆர்டிகல் 368, தட் இஸ் த ஆர்டிகல் வி யூஸ் டு அமெண்ட் த கான்ஸ்டிடியூஷன். அப்போது அதில் வந்து ப்ரியாம்பிளை அமெண்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. So based on this, இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் now we have concluded preamble is a part of constitution and preamble can be amended. Okay, preamble amend பண்ணலாம்னா preamble இருக்கிற எல்லாமே amend பண்ண முடியுமா? No, it's not like that. சுப்ரீம் கோர்ட் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அதுவுமே நமக்கு இந்த கேசவானந்த பாரதி கேஸ்க்கு அப்புறம் தான் வரும். ஸோ இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்ன அப்படின்னா, நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது. லைக் இது செக்யூலரிசம், சோஷியலிசம், ரிப்பப்ளிக், இந்த மாதிரி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை எந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டாலையும் மாற்ற முடியாது. ஸோ ப்ரியாம்பிளே நீங்கள் அமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி வேர்ட்ஸ், அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை மாற்றுற மாதிரி நத்திங் கேன் பி சேஞ்ச். பட் கான்ஸ்டியூஷன் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரை எக்ஸாக்டாக டிஃபைன் பண்ணலை. ஸோ ஒரு கேஸை பொறுத்தும் சுப்ரீம் கோர்ட் இன்டர்பிரேட் பண்ணி தான் அதை வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆட் பண்ணிட்டு வராங்க. ஸோ preamble amend பண்றதா இருந்தாலும் nothing can change the basic structure. So this is about the preamble. We'll quickly see a recap. So we the people of India having solemnly resolved to constitute India into sovereign means we are independent on our own, socialist, we are country oriented towards welfare of the people, secular, positively secular, freedom of religion to everyone, democratic, people elect rulers, republic, and we have an elected nominal head to our country. So these are the words. And what is the aim? To establish justice, liberty, equality and sense of fraternity in our constitution. And also you see this word unity and integrity of the nation. Integrity ங்கிற word யுமே 42nd amendmentல தான் ஆட் பண்ணிருப்பாங்க. So this is about preamble, and with this we come to the end of the video. I'll meet you next time. Thank you.